ராஜா ரொம்ப சோகமா தனிமையில தோட்டத்துல நின்றுட்டு இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தான். ஆனா அது பல காரணங்களால அவன் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அது சரியா வரல. அதனால அவனுடைய நண்பர்கள் கூட அவனை புரிஞ்சுக்கல. அவன் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த காசும் இப்போ அவன்கிட்ட இல்லை. இதனால ராஜா ரொம்பவுமே மன வருத்தத்துல தனியா தோட்டத்துல நின்றுக்கிட்டு வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் அங்க இருந்த பட்டாம்பூச்சிகளையும் பூக்களையும். அப்ப அந்த வழியா ஒரு பெரியவர் வராரு. அவர் ராஜா கிட்ட போயிட்டு இப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி, நான் இங்க உன்னை ரொம்ப நேரமா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் ரொம்ப சோகமா இருக்க? இந்த இடம் அழகா தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் நீ இவ்வளவு சோகத்தோட இருக்க? உனக்கு என்னப்பா பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா. நான் சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன். கண்ணில் இருக்க வழிய என்னால உணர முடியுது. என்னாச்சு சொல்லு. நான் ரொம்பவும் ஆசைப்பட்டு அதுக்காக பல முயற்சிகள் செஞ்சு ஒரு தொழில் ஆரம்பித்தேன். அதுக்கு முதலீடாக நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு உழைச்ச காசுகளையும் போட்டேன். என் நண்பர்களும் எனக்கு உறுதுணையாக இருக்கிறதா வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் பல சூழ்நிலைகளால் என்னோட தொழில் நான் ஆசைப்பட்ட மாதிரி முன்னேறவும் இல்லை. இப்போ அந்த தொழிலும் என்கிட்ட இல்லை. அதனால் என்னுடைய நண்பர்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் சேர்த்து வச்ச காசும் இப்போ என்கிட்ட இல்லை. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என் குடும்பத்தை நான் பார்த்துக்கணும் இல்லையா? அவங்க என்னை நம்பி தானே எனக்கான உறுதுணையாக இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? இதெல்லாம் நினச்சா எனக்கு நான் என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னுடைய நம்பிக்கையும் போச்சு. இந்த மாதிரி ராஜா ரொம்பவும் கஷ்டப்பட்டு புலம்புனான். உங்களுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இப்படி தோணி இருக்கும்ல, என்னடா இது நம்ம வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நமக்கு நம்பிக்கையும் இல்லை, நம்ம நம்பினவங்களும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, இவ்வளவு முயற்சி செஞ்சு ஒரு செயலை செய்கிறோம், ஆனால் அந்த செயலும் நமக்கு நல்ல வெற்றியை தரலையே அப்படின்னு பல எண்ணங்கள், பல எதிர்மறையான எண்ணங்கள் வந்திருக்கா? அப்போ இந்த கதையை முழுசா கேளுங்க. இதன் மூலமா உங்க வாழ்க்கையிலும் ஒரு ஒளி பரவட்டும். இந்த பெரியவர் சொல்றாரு. தம்பி, எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும் கிடையாது. பல சூழ்நிலைகளாகவும் இருக்கலாம். நீ எல்லா பழிகளையும் உன் மேல மட்டும் போட்டுக்காத. எனக்கு புரியுதுங்கய்யா. ஆனால் இது என்னுடைய முயற்சியால் வந்தது. அப்போ நான் தானே பழியை ஏற்றுக்கணும். சரி, அது சரியா வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு யோசிக்கிறேன். எனக்கு தெரியல. ஒழுக்கம். ஒழுக்கம் இருந்திருந்தா கண்டிப்பா உன்னால வெற்றி பெற முடியும். நீங்களும் மற்றவங்கள மாதிரி தான் சொல்றீங்க. எல்லா நெறிமுறைகளை மாதிரி ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு. ஒழுக்கம் அப்படிங்கிறது அதிகாலையில எழுந்துக்கிறதோ இல்ல எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கிறதோ கிடையாது. ஒழுக்கம் அப்படிங்கிறது உனக்குள்ள இருந்து வரணும். யாருமே சொல்லாதத உனக்காக, உனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணிருப்ப இல்லையா, இதை நான் செய்வேன்னு, அதுக்காக யாருமே சொல்லாம நீ செய்யற பாரு செயல், அது ஒழுக்கம். அது ஒரே ராத்திரியில வந்துடாதுப்பா. தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இத்தனை வருஷமா இருந்த பழக்கத்தை ஒரே இரவுல உன்னால மாத்த முடியாது. ஆனா நீ தினம் தினம் உன்னுடைய கனவுகளுக்காகவும் லட்சியத்துக்காகவும் உனக்கு நீ பண்ண சத்தியத்துக்காகவும் உழைக்க ஆரம்பிக்கிற பாரு. அதுக்காக நீ எடுத்து வைக்கிற ஒரு சின்ன சின்ன முயற்சியும் சின்ன சின்ன அடியும் கூட அது எப்படி சொல்றது, பெரிய மலைக்கு சமமானது. அதுதான்ப்பா ஒழுக்கம். எனக்கு குழப்பமா இருக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிதானமா யோசி. உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத முதல்ல நீ முடிவு பண்ணு. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் முடிவு பண்ணு. போய் வீட்டுல போயிட்டு நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு நல்லா சிந்திச்சு பாரு. நீ ஒரு முடிவு எடுப்ப பாரு. உனக்கு நீயே சத்தியம் பண்ணிக்கோ, இதை நான் சரி எனக்காக செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தியத்துக்காக நீ உழைக்க ஆரம்பி. யாரும் வந்து இதை செய் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கே நல்லா தெரியும். அதன்படி செயல்படு. உன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையா இரு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த பெரியவர் இதே மாதிரி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ராஜாவும் வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் காலையிலேயே ராஜா அங்க வந்துட்டான். அந்த பெரியவரை தேடி அந்த தோட்டத்துக்கு வந்தாச்சு. என்ன இது, நம்ம வந்துட்டோம், இன்னும் அந்த பெரியவரை காணும். இப்போ ராஜாவோட மனசுலயும் முகத்திலயும் ஒரு தெளிவு தெரியுது. என்னப்பா ராஜா, யாரையோ தேடுற மாதிரி இருக்கு? இதை பாக்குறதுக்காக தான் தாத்தா வந்தேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? நீங்க சொன்னதை பத்தி நல்லா யோசிச்சேன் தாத்தா. நைட்டு முழுக்க என்னுடைய லட்சியத்துக்காக நான் என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல சிந்தனை அப்படிங்கறது ஒரு முதல் படி. அதுல நீ காலடி எடுத்து வச்சுக்க. ஆனா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும் வாழ்க்கையில வெற்றியை தந்துடாதுப்பா. அதுக்காக நீ உழைக்க ஆரம்பிக்கணும். அசராது உழைக்கணும். கஷ்டங்கள் பல வரும். இவ்வளவு நாளா இல்ல இல்லையா இந்த மாதிரி நீ இப்போ கொஞ்சம் மாறுதல் அடையும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதையும் கடந்து நீ வேலையை செய்யும் போது, உன்னுடைய லட்சியத்துக்காக உழைக்கும் போது கண்டிப்பா அது வெற்றியை தரும். கண்டிப்பாங்க தாத்தா. இந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன்ல நானும் இருந்தேன். என்ன செய்யறது, எனக்கு வாழ்க்கையே போச்சு அப்படின்னு கூட நினைச்சேன். ஆனா கடைசியா ஒரு நம்பிக்கை கிடைச்சது. நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கனவுகளுக்காக நான் ஓட ஆரம்பிச்சேன். இப்போ என்கிட்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்கு. நான் பலருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்குறேன். என்கிட்ட பணம் பல வழிகள்ல வந்துகிட்டு இருக்கு. ஆனா எல்லாமே நேர்மையான முறையில நான் சம்பாதிக்கிற பணம். அதை வச்சு நிறைய பேருக்கு நான் உதவிகளை செய்யறேன். என்னால சந்தோஷமா இப்ப தூங்க முடியுது. நிறைய பேருக்கு இலவசமா உணவு கூட கொடுக்குறேன். இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியமா நான் கருதுறேன். ஆனா அதுக்காக கடவுள் என்ன தேர்ந்தெடுத்தாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி நான் முயற்சி செஞ்சேன். அந்த சோதனையில வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் கிடைச்சது. நீயும் அசராது முயற்சி பாரு. உனக்கும் நீ விரும்பின அனைத்தும் வசமாகும். சரிங்க தாத்தா.
அன்னையிலேருந்து ராஜா அந்த தாத்தா சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன முயற்சியாவது எடுத்துடுவான். தினமும் சும்மா உட்காரக்கூடாது, நம்மளுடைய கனவுக்கு நம்ம தான் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உழைக்க ஆரம்பித்தான். முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போக போக பல மாதங்கள் கழித்து சூரிய உதயத்திற்கு முன்னாடி அவன் எழுதிக்க ஆரம்பித்தான். அலாரமே வைக்காம கடிகாரத்தை பார்க்கறதாம அவன் பாட்டுக்கு அவன் வேலைக்காக உழைக்க ஆரம்பித்தான். ஓடிக்கிட்டே இருந்தான். நாட்கள் நகர்ந்துச்சு. அவனுடைய தொழில் அவன் நினச்சதை விட பன்மடங்கு பெருகிடுச்சு. இப்போ அவனுடைய குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ராஜாவும் அவங்க குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். எல்லா வித சூழ்நிலைகளிலும் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தாங்க இல்லையா. அவனுடைய நண்பர்கள், அதாவது உண்மையான நண்பர்கள் யார் அப்படிங்கிறதையும் அவன் கண்டுபிடிச்சிக்கிட்டான். தன்னுடைய சம்பாதியத்து மூலமாக பலருக்கும் அவன் உதவி செய்கிறான். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தேர்வு செய்யணும். அதில் நம்மளுடைய முழு கவனத்தை செலுத்தணும். அதற்கான சிறு சிறு முயற்சிகள் கூட ரொம்ப பெரிய விஷயங்கிறத நம்ம நம்பணும். அந்த முயற்சிகளில் கவனத்தை செலுத்தி செய்யும் போது கண்டிப்பாக அது வெற்றியை தரும். ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை செய்கிறது, அதுவும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கண்டிப்பாக நம்மளை வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ்க்கு லிட்டில் சிங்கர்ஸ் சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.